புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனை நான் கூப்பிடலாமா? இப்போ இந்த இடத்துல எனக்கு யாரால உதவி செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என் அன்பு சகோதரனே சகோதரி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2013ஆம் ஆண்டு 7வது மாதத்தில் வந்து நிக்கிற என் அன்பு பிள்ளைகளே, கடந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆகாய் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் இப்படியே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதையில எத்தனை இடங்களில் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். எவ்வளவு வியாதியின் படுகையில, எவ்வளவு பிரச்சனையில, பிரயாணத்துல, குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, எத்தனை இடத்துல கர்த்தர் நம்மளை சந்தித்து இருக்கிறார். எத்தனை இடங்களில் நம்மளை விடுவித்து வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நான் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற யாரை கூப்பிட்டு இருந்தாலும் எனக்கு உதவி கிடைச்சிருக்குமா? உதவி கிடைச்சிருக்காது. என் அன்புக்குரியவர்களே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல நான் ECI சர்ச்சில் இந்திய சுவிசேஷ சபையில ஒரு உதவி ஊழியராய் பெரியார் நகர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, வேலை செய்து கொண்டு, இப்பவும் வேலை செய்து கொண்டுதான் ஆண்டுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுதும் வேலை செய்து கொண்டுதான் அந்த சபையை கட்டும்படியா, இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியா 1991ஆம் ஆண்டிலிருந்து ECI சபையில் 1995 வரைக்கும் வேலை செய்யும்படியே கர்த்தர் எனக்கு உதவி பாராட்டினார். அல்லேலூயா. அங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது, அது உதவி ஊழியனா இருந்து கொண்டிருக்கும் போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. நான் இப்ப லாரியிலிருந்து கீழே விழ போறேன். இந்த 2 டயர் என் மேல ஏறி இறங்க, என் நெஞ்சில் ஏறி இறங்க போது. இப்போ நான் மறிக்க போறேன், கடைசி ஸ்தானத்துல நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டபடியினாலே என் கண்களை ஒரே ஒரு வினாடி நான் மூடினேன். பயப்படவில்லை. லாரி டயர் மேல இவ ஏறி இறங்க போகிறது, நான் மறிக்க போகிறது. அந்த கொஞ்சம் கூட தேவனுடைய பலிபீடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பயம் என்னிடத்தில் கொஞ்சமும் வரவில்லை. என் இருதயத்தில் ஒரு பதட்டம் வரவில்லை. கொஞ்சம் கண்ணை மூடினேன். என்னை நேசிக்கிற, என்னை பலப்படுத்தி வருகிற, என்னை அபிஷேகித்து வருகிற, என்னோடு கூட இடைப்பெற்று 24 மணி நேரமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறவருக்காக என் கண்ணை மூடினேன். நான் அவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, இந்த நடு ரோட்டுல ஒரு நாயை போல நசுக்கி நான் சாகிறது உமக்கு சித்தமானால் நான் அதுக்கு என்னை உங்க பலிபீடத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, நடந்தது என்ன? அவ்வளவுதான். கண்ணை மூடின, ஒரு மின்னலை போல வெளிச்சம் என்னிலே தோன்றினது. ஒரு கை மாத்திரம் இறங்கி வந்து என் நெஞ்சோடு சேர்த்து சட்டை பிடித்து தூக்கி எறிந்தது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கண்களை மூடு. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பாருங்கள். சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, எதிர்பார்ப்பின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களோ, 24 மணி நேரம் வதைக்கிற நோயோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு எபினேசர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு எபினேசர் இறங்கி வந்திருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை பிரச்சனையின் மத்தியிலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்குள் நீ வந்திருக்கலாம். இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சந்திப்பார், உங்களோடு கூட பேசுவார். அன்றைக்கு என்னை மரண வாயிலிருந்து பிடுங்கி எடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறார். மரண கண்ணியிலிருந்து விடுவித்த, பொல்லாத சத்துருடைய பலத்த கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே நம் மத்தியில் ஒரு இறங்கி இருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து இந்த வார்த்தைக்கு தன்னை முழுமையை ஒப்புக் கொடுக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். கவலைப்பட வேண்டாம். நண்பு தம்பி தங்கச்சி, கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் கர்த்தர். ஒரு நாள் சிறைச்சாலையில பவுலை பிடித்து அடைத்து வைத்திருக்கிற நேரத்தில் காலெல்லாம் விலங்கு, கையெல்லாம் விலங்கு, கழுத்தோடு சேர்த்து கூன்றி போனவனை போல ஒரு சூழ்நிலையில இரும்பு விலங்குகளாலே தைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருட்டு சிறைச்சாலைகளை கிடந்த அவனுக்குள்ளே ஒரு நினைவு வந்தது. அவன் தனிமையிலே கொஞ்சம் யோசனை பண்ணி ஆரம்பிச்சான். கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் எத்தனை இடத்துல என்ன எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து 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 ஒன்று ஒன்றாய் நினைத்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஒன்றாய் அவனுக்கு முன்பாக அந்த சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிற போது அவனுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. அவனுக்குள்ளே அவன் அறியாத ஒரு பலனி இறங்கி வந்தது. எனவே கைகளை உயர்த்தி வாயில் திறந்து இப்படியே சொன்னான், கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கும் என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி சொன்னான். அதே நினைவோடு கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான நினைவுகளை அவருடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் கர்த்தர். அவர் ஒரு நாள் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குள்ளே வருவோம். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வருவோம். உங்களுடைய இருதயம் அவர் பக்கமாய் திரும்பட்டும். உங்களுடைய இருதயம் ஒருமனப்படட்டும். உங்களுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் திரும்பட்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இணைப்படுவார். அந்த ஆண்டவர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம். பல இடங்களில் எப்படி நான் உங்களை சாட்சி சொல்ல சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாட்சியில் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். காரணம் என்ன? ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வணங்குற தேவனாய் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போது ஒரு போன் கால் வந்தது. அடுத்த முனையிலிருந்து எனக்கு இப்படி சொன்னாங்க, ஐயா குழந்தை செத்து போன நிலைமையில இருக்கு, நீங்க உடனே புறப்பட்டு மருத்துவமனைக்கு வாங்க. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். பாட்டி கதை சொல்லிட்டு போற அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர் நான் அல்ல. அதுக்காக ஆண்டவர் உங்களை இங்க அழைத்தும் வரல. ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தை நான் இப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தை ஆனாலாக்கப்பட்டு தனாலாக்கப்பட்டு என் பிள்ளைகளை புதுப்பிக்கும்படியான வார்த்தை எனக்கு கொடும், இல்லை என்றால் மறிக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இங்க இருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். கட்டளையை விளக்கு, வேதனை வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவவழி. ஹல்லேலூயா. எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் நீங்க உடனே வாங்க, குழந்தை மறைத்து போன நிலைமையில இருக்கு. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி எனக்கு போன் கால் வந்தது. நாங்கள் அதே போல என்னுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து கடந்து போய் அந்த பிறந்த குழந்தையை முதலாவது அந்த ரூம்ல இருந்து வாங்கி நான் பிளஸ் பண்ணி நான் அந்த பெற்றோர்கிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் மகிமையாய் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. நாம் அந்த பெற்றோருக்கு
சொல்ல சொன்னாரு, இந்த குழந்தையை நான் என்னுடைய மகிமையான ஈவில் இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறேன், இது கிருபை நிறைந்த குழந்தைன்னு சொல்லி கொடுன்னு சொல்லி சொன்னாரு. அதை அப்படியே சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு நான் வந்தேன். 4 நாள் கழிச்சது மாலை நேரத்துல ஒரு 5:30 மணி இருக்கும், எனக்கு போன் கால் வருது. குழந்தை மறித்து போன நிலைமையில இருக்கு. ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஒரு சொரணை இல்லை குழந்தைக்கு. குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, கண்ணை திறக்க மாட்டேங்குது, அசைவு இல்லை, அழ மாட்டேங்கிறது, ஒண்ணுமே இல்லை. கிள்ளி பார்த்தாச்சு, ரத்தம் எடுத்து பார்த்தாச்சு, ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. செத்து போன நிலைமையில இருக்குது. மூச்சு மாத்திரம் ஸ்லைட்டா ஆயிட்டு இருக்குது. எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு. நான் உடனே ஆண்டவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த குழந்தை மகிமை நிறைந்த குழந்தை என்று நீங்க எனக்கு சொன்னீங்களே, ஒருவேளை நீங்க தான் சொன்னீங்களா, இல்ல நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது போய் சொல்லிட்டேன்? அல்லேலூயா. எனக்குள்ளே நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. நான் எப்பவுமே தேவ சமூகத்துல பெருமைக்காக இல்ல, ஆண்டவருக்காக சொல்றேன். பலிபீடத்துல நின்று சொல்லுகிறேன். நான் எப்பவுமே ஆண்டவர் சமூகத்துல இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போற வார்த்தைகள் ஒருவேளை என் ஜனங்களுக்கு நன்மையை கொண்டு வராட்டாலும் பரவாயில்லை, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்லை. ஆனா என்னுடைய வார்த்தை நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு சாபம் வந்துடக்கூடாது என்பதில்லை. என் தேவ சமூகத்தில் என் பிராணனை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனவே நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து எனக்குள்ளே ஒரு நடுக்கம் வந்தது. ஆண்டவரே, நீர் நன்மை நிறைந்த குழந்தை, கிருபை நிறைந்த குழந்தை, மகிமை நிறைந்த குழந்தை என்று சொன்னீரே, இப்பொழுது மறிக்கும் தருவாயிலே இருக்கு. பதிலே வரல. எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி பார்த்தேன், பதிலே வரல. உடனே நான் என்னுடைய வேலை சிறப்புல புறப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு போனேன். குழந்தை இருக்கிற இடத்துக்கு வேகமா போனேன். அங்க அந்த குழந்தையை பெற்ற தாய் தகப்பன், அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாரும் அந்த பெற்றை சுற்றி அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன டிஸ்சார்ஜ் ஆகல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. நான் போனேன். எல்லாருடைய கண்ணும் கலைக்கு போயிருந்தது. எல்லாரும் தாரதாரியாய் அழுது கொண்டு இருந்தாங்க. அந்த குழந்தை பெற்ற தாய் பால் குடிக்கலே என்ற கவலையில, குழந்தை இப்படி ஆயிட்டு என்ற கவலையில அவளுடைய முகமெல்லாம் வீங்கி போய் கண்ணெல்லாம் வெளியில வந்து அப்படி அவளுடைய முகம் ரொம்ப விகாரமா இருந்தது. எல்லாருடைய முகத்தையும் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு பதட்டம் வந்தது, ஒரு பாரம் வந்தது. நான் அவங்ககிட்ட பேசினேன், என்ன நடந்தது? அவங்க சொன்னாங்க, காலையில 5 மணியில இருந்து இப்ப மணி 6 ஆக போகுது, இதுவரைக்கும் குழந்தை பால் குடிக்கல. 3 முறை ரத்தம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஊசி குத்த பொருள் கலந்து கொஞ்சம் கூட குழந்தை வந்து உடம்ப சுளிக்கல, கொஞ்சம் கூட அசைவில்லை. அப்படியே பிணம் போல அப்படியே கிடக்குது, சடலம் போல இருக்குது. குழந்தைகள் ஒரு ஆசையும் இல்லைன்றது. நாங்க என்ன செய்யறது? அழுகிறேன், ஒரே அழுகு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும். மருத்துவர்கள் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. குழந்தைங்க வந்து மஞ்சள் கம்மலை முத்து போயிட்டு அதனால கண்ணு திறக்க மாட்டேங்குது. குழந்தை கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் வேணும். அந்த மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் சொல்லிட்டேன். நான் அந்த மருத்துவர் இருக்கிற இடத்துக்கு மேல் மாடிக்கு போனேன். அந்த மருத்துவரை பார்த்து பேசுனேன். என்ன இடத்துல அவர் அப்புறம் தான் சொன்னார், ஒன்றும் பண்ண முடியாது சார், எங்களால் முடிஞ்ச வேலைங்களாம் நாங்கள் செஞ்சுட்டோம், செய்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசி இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியும். எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம், இப்போ நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது சார். கவலையோட கண்ணீரோடு அந்த படிக்கட்டில் திரும்பி வந்தேன். அந்த படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட விசாரிச்சேன், ஆண்டவரே அடுத்து நடக்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்க, அடுத்து நடக்க போற காரியம் என்ன, குழந்தைக்கு என்ன ஆகும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் விசாரிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் வலதுகை அந்த குழந்தை நெஞ்சு மேல வைன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, குழந்தை மதிச்சு போன நிலைமையில் இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல. மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் விசாரிச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு வலதுகை அந்த குழந்தையோட நெஞ்சு மேல வைன்னு சொல்லி சொன்னார். உடனே எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37ஆம் அதிகாரம் எனக்குள்ளே ஒரு ஞாபகம் வந்தது. அந்த வேத வசனங்களை என்னோட கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தேன். என்னுடைய விசுவாசத்தை பெருக்க ஆரம்பிச்சேன். வேகமாய் கடந்து குழந்தை இருக்கிற இடத்துக்கு போனேன். என் வலது கை அந்த குழந்தை நெஞ்சு மேல வச்சேன், கண்ணை மூடினேன். ஜீவாதிபதியே இறங்கும் என்று சொல்லி சொன்னேன். ஒரு நிமிஷம் கூட ஆகல. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? தேவன் உங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எங்களை உன்னைக்கு உங்களை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். குழந்தை இருக்கிற இடத்துக்கு போனேன், கையை வச்சு ஜீவாதிபதியே
உங்களுடைய ஜீவனை அனுப்பி கூடும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நிமிஷம் கூட ஆகல. என் கையை குழந்தைய சரீரத்திலிருந்து எடுக்கல, கொஞ்சம் அசைவது போல இருந்தது. நான் கண்ணு மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். குழந்தையோட கொஞ்சம் அசைவு தெரிஞ்சது. நான் நினைச்சேன் குழந்தை மடி மேல வச்சிருக்கிற தாயார் கொஞ்சம் அசைறால் போல இருக்குன்னு சொல்லி நினைச்சு மீண்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. கண்ணை திறந்து பார்த்தேன், வீர் என்று குழந்தை ஆள ஆரம்பிச்சது. கைகளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் நான் வளர்கிற தேவனை எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் நமக்கு கிரியை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. 37 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போது எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒருவேளை மரித்து போன நிலைமையில இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 புத்தகம். மன்னிக்கணும், 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இந்த மனுஷனுக்கும் இந்த கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இந்த மனுஷனுக்கும் இந்த கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாகமன் என்கிறதான ஒரு தூர தேசத்துல, அதாவது புறஜாதின்னு சொல்லி வேதம் சொல்லுது, புறஜாதி பக்கத்துல இருக்கிற ஒரு ராஜாவுடைய பிரதானி நாகமன் என்கிறதான ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவன் யாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளை சிறை பிடிச்சு கொண்டு போனவன். யாருங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தவன் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளை கைதியாய் பிடிச்சுக்கிட்டு போனவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்தார் இந்த நாகமன். இந்த நாகமனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு ஒரு குஷ்டரோகம் என்கிறதான ஒரு வியாதி இருந்தது. அவருடைய தேசத்துல இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் போயிட்டு அவர் மருத்துவம் செய்தார். அவருக்கு தெரிந்த எல்லா மருத்துவம் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் செய்து பார்த்தார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி அவருக்கு நீங்கி போகுது. அந்த வியாதியோடையே இவர் இருக்கிறார். ஒருவேளை அவர் ராஜாவுடைய பிரதானியா இருக்கலாம், ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கலாம், அந்த நாட்டில் அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்கலாம், எல்லா அதிகாரமும் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை நீக்கி போடுகிறதுக்கு அந்த ஊரில் ஒரு மருத்துவமோ அல்லது ஒரு தெய்வமோ அங்க இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு மருத்துவமோ ஒரு தெய்வமோ அந்த ஊர்ல அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் அந்த வியாதியோடையோட இருந்தான். என்ன நடந்தது பாருங்க. கொஞ்ச காலம் கடந்து போனது. இந்த மக்கள் என்னை சிறப்பிடிச்சு கொண்டு போயிட்டு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மக்களை சிறப்பிடித்து கொண்டு போய் கொண்டிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என்ன நடந்தது பாருங்க. அவருடைய சரீரத்தில் வியாதி, குஷ்டரோகம் என்கிறதான வியாதி. அந்த வியாதிக்கு மருந்து அங்க இல்லை. ஆனா எருசலேமில் இந்த மருந்து இருக்கு. அல்லேலூயா. எருசலேமில் இந்த மருந்து இருக்கு. அவனுடைய தேசத்துல அந்த மருந்து இல்லை. அவனுக்கு உதவி செய்வார் அங்க இல்லை. என்ன நடந்தது? அந்த குஷ்டரோகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு சின்ன குட்டி பிள்ளை அவனுக்கு உதவி செய்து அவன் எருசலேமுக்கு வரான்.
எருசலேமில் இப்படிப்பட்ட ஒரு உதவி கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், குணமாயிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட எருசலேமுக்கு வரோம். எருசலேம்ங்கிறது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எருசலேம்ங்கிறது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் புறஜாதியா இருக்கிறானே, அவன் அதர் கேஸ்ட்ல இருக்கிறானே. இன்னைக்கு நிறைய ஜாதி, நீங்க ஜாதியை பத்தி நாங்க பேசக்கூடாது, ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துக்குள்ள ஜாதி கிரியை செய்து பெருமை, இன்னைக்கு நிறைய இடத்துல பெருமை கிரியை செய்து கொண்டிருக்குது. ஓகே, இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதெல்லாம் பார்க்காதபடிக்கு எருசலேமுக்குள்ள வந்த அந்த நாகமனை குணப்படுத்தும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அந்த நாகமனை குணப்படுத்தும்படி சித்தம் கொண்ட கர்த்தர் என்ன பண்ணாரு, நாகமனை எருசலேமுக்குள்ளே அனுமதிச்சார். நேர ராஜாட்ட போறாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அந்த 15 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சம்பவங்களுக்கு நிறைய உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன நடந்தது, 13வது வசனத்தை வாசிங்க. பெரிய காரியத்தை உனக்கு செய்ய அவன் சொல்லியிருந்தார், நீர் செய்வீர் அல்லவா. ஆனால் அவர் என்ன சொன்னார், அந்த தீர்க்கதரிசி உண்மை பார்த்து என்ன சொன்னா, ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு தானே சொன்னா, குளிக்கத்தானே சொன்னா, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆனா தேவனுடைய பிள்ளைகளை எப்பவுமே ஆண்டவர் சந்திக்கும் போது என்ன செய்யறாரு, முதல்ல ஒரு வேலை செய்ய சொல்றாரு. யோசுவா மூலமா கூட ஆண்டவர் இப்படிதான் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு, யோசுவா தேவ சமூகத்துல ஆசாரிப்பு கூட திரும்பி நின்று கதறி ஜெபிக்கிற போது, இந்த ஜனங்களுக்காக என்ன செய்யறதுன்னு சொல்லி கதறி ஜெபிக்கிற போது ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், இன்றைக்கு உன் ஜனங்களை சுத்திகரித்துக் கொள்ள சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே காத்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ண சொல்ல தேவன் இறங்கி வந்து அந்த வாழ்க்கையில நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணுமா, பரிசுத்தப்படணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இருந்தா தான் கடவுளாலே நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. மன்னிக்கணும், சில காரியங்களை சொல்ல நான் விரும்பல, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆலயத்துல ஜெபத்தை நீங்க நிறைய செய்யணும். ஜெபிக்கிற மக்கள் எழுப்பணும். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுறேன், கண்ணீரோடு கூட இந்த இடத்துல வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சபையில இருக்கிற ஜெப அபிஷேகம் பெற்ற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் செபிக்காமல் ஜெபம் பண்ணாமல் போய் கொண்டிருக்கிறது உங்க குடும்பத்துக்கும் சாபம், இந்த சபைக்கும் சாபம். கர்த்தர் சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமையான பிரசனம் வெளிப்படக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய மகிமையான பிரசனம் ஆசீர்வதிக்கிற கரம் இந்த இடத்துல வெளிப்படக்கூடாதபடிக்கு செபிக்கிற மக்களுடைய கண்களை பிசாசு குருட்டாட்டமாக்கி போட்டுருக்கிறான். செபிக்க வேண்டிய நேரத்தில் நீங்க செபிக்காதபடிக்கு, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்காதபடிக்கு, கர்த்தரோடு கூட ஒப்புரவாக வேண்டிய நேரத்தில் ஒப்புரவாகாதபடிக்கு இன்றைக்கு நிர்விசாரமாய் போய்கொண்டிருக்கிற சில பேரை நான் பார்க்கிறேன். நண்பு தம்பி தங்கச்சி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, மனதிற்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புரவாக கர்த்தர் உங்களை மேம்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்பதுதான் இன்றைக்கு உங்க சபைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிற காரியம். அல்லேலூயா. விசேஷமாய் வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய நேரத்தை ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாலிபர்கள் ஜெபிக்காம ஆவியிலே அனலாகாமல் இருக்கிறபடினாலேயே இந்த தடை வந்து கொண்டிருக்கு. போகட்டும், கர்த்தர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆமா, என்ன நடந்தது பாருங்க. அந்த ஊழியக்காரன் உங்களை வந்து பெரிய வேலை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செய்வீங்க இல்லையா? ஆனா அந்த ஊழியக்காரன் அப்படி ஒண்ணும் செய்யலையே. உங்களை குளிக்கத்தானே சொன்னா, உங்களை சுத்திகரிக்கத்தானே சொன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணத்தானே சொன்னா, ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது? அது சாதாரண வேலை இல்லையா? இன்னைக்கு நிறைய சபையில நிறைய ஊழியக்காரங்க இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை சுத்திகரிங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடு கூட இணைந்துருங்க, ஆண்டவரோடு கூட நீங்க இணைந்து அவங்களுடைய
கால் இருந்தாலும் நடக்காது, கை இருந்தாலும் செய்யாது. இப்படிப்பட்ட கடவுள் முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடவுளை நம்ம வணங்கல. அல்லேலூயா. கண்ணையும் காதையும் வாயும் காலையும் பிடித்த சர்வாதிபதியை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். ஆமே. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மளுடைய செயல்பாடுகள், நினைவுகள், பேச்சுகள், பார்வைகள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் உணர்வோடு கூட கலந்திருக்கிறது தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை பார்த்து உங்களுக்குள் இருக்கிறவர் தான் அல்லேலூயா நீங்கள் நான் வணங்குற கடவுள். ஆமென். ஆமா, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படக்கூடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற சில சத்துருக்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதமாகுமானால், நான் மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் சித்தமாகுமானால், அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு அக்கினியை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அக்கினியை பார்க்கிறேன். தீர்க்க தரிசனமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், என்னுடைய கண்ணீரோடு கூட நான் உங்களுக்கு ஊழியக்காரனை அபிஷேகம் பெற்றவனாய் சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகள் அக்கினியில நிரம்பணும். சபைக்காக, குடும்பத்துக்காக, தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக வாலிப பிள்ளைகள் அக்கினியாய் அவருடைய பலத்த கரத்தில் இருக்கிற அவருடைய கூர்மையான பட்டயமாய் மாறணும். நீங்க மாறினாத்தான் ஒரு எழுப்புதல் வரும். முதலாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கையில வரும், அப்பொழுது உன் குடும்பத்துக்குள்ளே வரும், அப்பொழுது உன் சபைக்குள்ளே வரும். அது வரைக்கும் நீ எழுப்பாதது வரைக்கும் உனக்குள்ளே எழுப்புதல் வராது. குருட்டாட்டத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும், நிர்விசாரத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. புறத்தியான் தான், நாகமன் புறத்தியான் தான். இவனுக்கும் இந்த கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. எருசலேமுக்குள்ளே நான் கடந்து போவேனே, ஆனால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நான் சுத்தமாவேன் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதிகாரத்தில் இருக்கிறவன் தான், ஆளுகையில இருக்கிறவன் தான், ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை கர்த்தர் அனுமதித்து அங்கீகரித்தபடியினாலே, அதை பார்த்தபடியினாலே எருசலேமுக்குள்ளே அவன் வருகிறதுக்கு கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமுக்குள்ள போகிறதுக்கே முதல் அங்கீகாரம் வேணும். தெரியுமா உங்களுக்கு? எருசலேம்ல நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய வீடு. எருசலேம்ல என்னதுங்க? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் வந்துட முடியாது. அல்லேலூயா. ஆமா, யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிச்சு பாருங்க. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை உலகம் தாங்கக்கூடாதபடிக்கு, பூமி தாங்கக்கூடாதபடிக்கு நாளுக்கு நாள் பெருகு பண்ணி கொண்டிருந்தாராம் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை. யாக்கோபுக்கு எல்லா சொல்லும் ரெட்டத்தினையை கொடுத்தார், 2 மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், கோத்திர தலைவர் ஆயிட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தார். கடைசியா என்ன நடந்தது? யாக்கோபுடைய 2வது மனைவி கர்த்தருக்கு விரோதமாய் அருவருப்பாய் விக்கிரகத்தை தன் மடிக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தபடினாலே எருசலேமுக்குள்ளே வராதபடிக்கு பெத்லகேமுக்கு கொஞ்சம் தூரத்திலே அவள் மரண வேதனைப்பட்டு சத்து போனாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே கொஞ்சம் மாற்றம் வரணும். நமக்குள்ளே